செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 4வது ராசி. ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். சந்திர பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லலாம். சந்திரன் தான் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். தாய் பாசத்தோடு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு சந்திரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த சந்திரனுடைய வீடு கெட்டு போய் இருந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு தாய் அன்பு அவ்வளோக்கா கிடைக்காது. தாய் மூலிமா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் தான் உணவுக்கு அதிபதி அவர் தான். ஒருத்தங்க உணவு தொழில் ஹோட்டல் தொழில் வச்சு நல்லா பிரபலமாக இருக்கிறாங்க, நல்லா பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அப்புறம் விவசாயத்துக்கு சந்திரன் தான். அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள், அரிசி வியாபாரம் பண்ணுறது, பால் வியாபாரம் பண்ணுறது, தயிர் வியாபாரம் பண்ணுறது, குளிர்பான கடை வச்சு ஒருத்தங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் தான் அதிபதி. சந்திரன் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்ததுனா தான் அந்த பலன் நடக்கும். அந்த யோகங்கள் முழுமையாக கிடைக்கும். சந்திரன் தான் ஒரு பயண கிரகம். பயணங்கள் மூலிமா நிறையா சம்பாதிக்கிறாங்க, அதாவது ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா சந்திரன் தான் அதுக்கு அதிபதி. கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு மனசு நோகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா உடனே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு அது நீர் ராசி. சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னே சொல்லலாம். குடும்ப ஒற்றுமை மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே ஒரு அக்கறை செலுத்துறது, இந்த மாதிரி பலன் எல்லாமே ஏற்படுத்தும். ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கே ஒரு அதிகார தோரணை, ஒரு ஆளுமை தன்மை அதிகரிக்கும். நிர்வாக திறமை இயற்கையிலேயே ஏற்படும். சூரியன் கடகராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருப்பார். அப்புறம் சிம்மத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார். 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பலம் அடைவார். 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி பலம் பெறும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை மேம்படுறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறது பேச்சில் ஒரு மென்மையானது, ஒரு எதையுமே ஒரு ரசிக்கக்கூடிய பேச்சுக்களை அதிகமாக பேசுவீங்க. சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், அதன் மூலிமா ஒரு வருமானம் கிடைக்கிறது. இப்போ வண்டி வாகனங்கள் மூலிமா வாடகை கூட்டு வருமானம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதாவது தனாதிபதி லாபாதிபதி சம்பந்தம் பெறுறது ஒரு நல்ல தன வரவுகள், பொருளாதார முன்னேற்றங்கள், நல்ல லாபம் அடைகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா நல்ல ஒரு பண வரவு ஏற்படுறது. தாயாருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படுறது. சுக மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. பேச்சின் மூலிமா சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கு முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க 3 பேர். ஒன்று சூரியன், அவர் 2ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெற போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதமான அமைப்பு. இன்னும் 2 யோகாதிபதிகள் 6 அப்படின்னா, அதாவது பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், 10ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. உங்கள் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதாவது 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைஞ்சு லாபஸ்தானத்தில் இருக்கிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது தர்ம கர்மாதிபதி அமைப்புங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. அப்புறம் குரு மங்கள யோகம்ங்கிற ஒரு பாயிண்ட்டும் உண்டு. அதன் அடிப்படையில் அவங்க லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா முக்கிய யோகாதிபதிகள் 3 பேருமே நல்ல பலமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிறது ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே
இந்த குருவுடைய சஞ்சாரம், செவ்வாயுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலனை கொடுக்குறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஆனால் உங்கள் ராசிக்கு 8ல் சனி போயிட்டுருக்கறனால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகிறவங்க அந்த ப்ரூஃபு இதெல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா 8ல் சனி போகும்போது தேவையில்லாத சிக்கல்களை வந்து இழுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் வந்து எடுக்க வேண்டாம். இதில் வந்து மெயினாக வந்து இந்த கடகராசியில் வந்து யார் அதிகமாக பாதிப்பாங்க அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் வந்து இப்போ கடுமையான தொந்தரவுகள் வந்து நடந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு தசாபுத்திகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. நீங்கள் வந்து கட்டாயம் வந்து திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சி நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். அஷ்டமச்சனி நடக்கும்போது சனி உங்கள் ராசிக்கு 8ல் போகும்போது தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது, கூட வேலை பார்க்குறவங்க மூலிமா அவங்க மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறது, அப்புறம் பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, வாக்குறுதி கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்து வர்றது, இதெல்லாமே வந்து மைனஸான அமைப்பு. ப்ளஸ்ஸான அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெறார், செவ்வாய் பகவான், குரு பகவான் இவங்க எல்லாமே வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8ல் சனி போகிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. என்ன இருந்தாலும் ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளில் அஷ்டமச்சனி நடந்தாலுமே வந்து யோகாதிபதிகள் வந்து பலம் பெற்றிருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து நீங்கள் அதை ஜமாளித்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து சிறப்பாக உண்டுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.